மக்களவையில் ஹைதராபாத் தொகுதி எம்பியாக அக்பருதீன் ஓவைசி சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார். அப்போது அவர் ஜெய் பாலஸ்தீனம் என கூறியதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அதனை பார்க்கலாம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் ஃபஅஊஸு बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। मैं असदुद्दीन ओवैसी जिसे लोकसभा का रुकन मुंतखब किया गया है, अल्लाह के नाम से हल्फ उठाता हूँ कि मैं भारत की आइन पर जो क़ानून के मुजब तय पाया है एतक़ाद रखूँगा, उसका वफ़ादार रहूँगा। मैं भारत के इक़्तिदार आला और सालिमियत को बरकरार रखूँगा और जिस ओहदे को मैं संभालने वाला हूँ इसके फ़राइज़ और वफ़ादारी से अंजाम दूँगा। जय भीम, जय मीम, जय तेलंगाना, जय फ़लस्तीन, तकबीर, अल्लाहु अकबर। கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மக்களவையில் தெலங்கானா மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு எம்பிக்களும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். குறிப்பாக ஹைதராபாத் மக்களவை தொகுதியிலிருந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஏஐஎம்ஐஎம் கட்சியை சேர்ந்த அக்பருதீன் ஓவைசியும் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றுக் கொள்ள செல்லுகின்ற போது பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அவர் உருது மொழியிலே தன்னுடைய உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். அல்லாவின் பெயரால் தன்னுடைய உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட அவர் தன்னுடைய உறுதிமொழியை நிறைவு செய்கின்ற போது ஜெய் பீம், ஜெய் தெலங்கானா, ஜெய் பாலஸ்தீன் என கூறி அல்லாஹு அக்பர் என்று கூறி தன்னுடைய உறுதிமொழியை நிறைவு செய்தார். இந்த நிலையில் பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கின்ற போது தங்களுக்கு விருப்பமான ஒரு தலைவருடைய பெயரையோ அல்லது ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம் என்று நாட்டை பாராட்டுவது போல முழக்கங்களை எழுப்பி பதவியேற்றுக் கொள்வது வழக்கம். ஆனால் இவர் மற்றொரு நாடான பாலஸ்தீனத்தை பாராட்டுகின்ற வகையில் முழக்கங்களை எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் பாலஸ்தீனம் என கூறி அவர் உறுதிமொழி ஏற்றது தவறானது மட்டுமின்றி இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று விமர்சித்திருக்கிறார். ஒருபுறம் அரசியல் சாசனத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மற்றொரு புறம் அரசியல் சாசனத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவதாகவும், இதன் மூலம் ஓவைசியினுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டு விட்டது, ஒவ்வொரு நாளும் இந்திய அரசியல் சாசனம் மற்றும் நாட்டிற்கு எதிரான பிரச்சனைகளை எழுப்புவதாக விமர்சித்துள்ளார். அதே போல பல்வேறு தரப்பினரும் அவர் வந்தே மாதரம் என்றோ ஜெய்ஹிந்த் என்றோ கூறுவதற்கு பதிலாக ஜெய் பாலஸ்தீனம் என்று கூறியிருக்கிறார் என்று தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் நாம் எந்த ஒரு நாட்டிற்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அதே சமயம் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்ற போது மற்றொரு நாட்டினுடைய புகழ் பாடுகின்ற வகையில் அந்த பெயரை பயன்படுத்துவது என்பது முறையானதுதானா, சரியானதுதானா, இது குறித்து விதிகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதமாக இவருக்கு அடுத்தபடியாக பதவியேற்றுக் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பி சத்ரபால் சிங் அவர்கள் தனது உறுதிமொழியை நிறைவு செய்கின்ற போது ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் என கூறி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவருக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்தார். அவர் ஜெய் பாலஸ்தீன் என்று குறிப்பிட்ட நிலையில் பாஜக எம்பி அவருக்கு பதிலடி கொடுப்பது போல ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் என கூறி அவர் மறைமுகமாக பதிலடி கொடுத்தார். இதற்கு அவையில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் ஆட்சேபம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.